ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் செகண்ட் கிரேட் டீச்சர் எக்ஸாமுக்கான பார்ட் பிக்கான மதிப்பெண் எக்ஸாம் மார்க் வித் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லோரும் செக் பண்ணியிருப்போம். இதில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிற மாதிரி இருக்கீங்களோ அனைத்து தேர்வர்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்த தேர்வில் செலக்ட் ஆக மாட்டோம் அப்படின்றது யார் யாரெல்லாம் நம்புகிறீங்களோ தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா வெக்ஸ் ஆகக்கூடாது. போட்டி தேர்வுனா கண்டிப்பாக வெற்றியும் இருக்கும், தோல்வியும் இருக்கும். தோல்வியை கண்டு துவலக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்தது இதை விட பெரிய ஒரு வேலை வாய்ப்பு நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம உறுதியாக நம்பணும். எழுந்து ஓடணும். பந்தய குதிரை எப்போவுமே உட்காரக்கூடாது, ஓடிட்டே இருக்கணும். அப்படின்ற மாதிரி வெற்றி அடையிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஓடிட்டு தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செகண்ட் கிரேடு மார்க் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது சிவி லிஸ்ட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, கட் ஆஃப் எப்படி வரும் அப்படின்றத நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஸோ எப்போ சிவி லிஸ்ட்டு வெளியிடுவாங்க, அடுத்தது பணி நியமன ஆணைக்கான ப்ராசஸ்லாம் எப்படி நடக்கும், என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் 1 by 1 பார்க்கலாம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சிவி லிஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1:1.25 ரேஷியோவில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சிவி லிஸ்ட்டு விட்டால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, ஒரு கட் ஆஃபை என்ன கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த கால்குலேட் நார்மலாக மதிப்பெண் மட்டும் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக கட் ஆஃப் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸு, அடுத்து ரிசர்வேஷன் கோட்டா, அடுத்து வெயிட்டேஜ், முக்கியமாக வெயிட்டேஜ் இருக்கனால ஓரளவு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுவோன்னா, நம்ம அந்த எட்ஜில் இருப்போம். நம்ம வருவோமா வரமாட்டோமா, நம்ம செலக்ட் ஆகுவோமா, ஏன்னா இந்த சுச்சுவேஷனில் நாங்களும் இருந்திருக்கோம். ஓகேங்களா? இது ரொம்ப ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப இதாக தான் இருக்கும், சிந்திச்சிட்டே இருப்போம். ஸோ தயவுசெய்து சிந்திக்காதீங்க. நம்முடைய உழைப்புக்கு ஒரு ஊதியம் உண்டு. கண்டிப்பாக நம்ம என்ன ஆகுங்க, செலக்ட் ஆகும், நம்புவோம். நம்முடைய நம்பிக்கைக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, இந்த சிவி லிஸ்ட்டு எப்போ வெளியிடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் வீக்கு. கண்டிப்பாக மண்டே முடியாது, அடுத்தது டியூஸ்டே வெனஸ்டேயில் கண்டிப்பாக வெளியிடலாம். அதான் நெக்ஸ்ட் வீக் நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்கில் சிவி லிஸ்ட்டு வெளியிட்டுருவாங்க. ஸோ அந்த சிவி லிஸ்ட்டு பார்த்தாவே நம்ம செலக்ட் ஆகுவோமா ஆக மாட்டோமான்றது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, எந்த மதிப்பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பார்ட் பி ப்ளஸ் வெயிட்டேஜ் மதிப்பெண். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வெயிட்டேஜ் பார்ட் பியில் ஒரு 95 எடுக்கிறோம் அப்படின்னா, நாம் 2013 செலக்ட் ஆகிருக்கோம், ஏற்கனவே டெட்டில் பாஸ் ஆகிருக்கோம் அப்படின்னா, பார்ட் பியில் 90 ப்ளஸ் இது ஒரு 5 95. ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி தான் நம்ம இது பண்ணுவாங்க. அடுத்தது கோட்டா வைஸு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் தெரியும். ஓகேங்களா? அடுத்தது டாக்குமெண்ட்லாம் நீங்கள் இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கணும். எந்த டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோமோ, ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ரெடி பண்ணி வச்சுக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 10th 12th நம்மளுடைய டெட்டு பாஸு சர்டிஃபிகேட் ஒன்று, அடுத்தது டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு. ஓகேங்களா? அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, அவ்வளோதாங்க. ஸோ இதை நம்ம தயாராக வச்சுக்கணும். ஸோ இருந்தாலுமே அவங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் தருவாங்க. அப்போ நம்மளால் ரெடி பண்ண முடியாது. யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிடுன்னு நம்பிக்கை இருக்கோ கண்டிப்பாக நீங்களாம் என்ன பண்ணுங்கள், டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த மாதம், அதாவது மே மந்த்துக்குள்ளே எல்லா ப்ராசஸையும் முடித்து நெக்ஸ்ட் அகாடமிக்கு 2025 to 26க்கான அகாடமிக்கில் ஜூன்லேயே நம்ம போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நல்ல வாய்ப்பு யார் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு வருமா வராதான்றதை விட்டுட்டு நம்ம கடவுளை நம்புவோம், நம்மளை நம்புவோம்.
கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.